இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ சொரிமுத்தையனார் கோவில், அச்சன் கோயில் போன்ற ஆலயங்களில் பகவான் காட்சி தரும் கோலமே கல்யாண சாஸ்தா. பூர்ணா புஷ்கலா சமேதராக கல்யாண கோலத்தில் காட்சி தரும் கல்யாண சாஸ்தாவை வணங்கினால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார், சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார், காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார். ஞானத்துக்கு அதிபதியாக சாஸ்தா எடுத்த அவதாரமே வித்யா சாஸ்தா. தேவகுருவான பிரகஸ்பதிக்கு தத்துவ ஞானத்தை உபதேசிக்க சாஸ்தா தேவலோகம் சென்றதாக கூறுகிறது பூதநாத உபாக்கியானம். அத்வைதம் என்ற சத்தியத்தை உணர்த்த சின்முத்திரை கொண்டு கையில் வீணையோடு புத்தகம் ஜபமாலை தாங்கி ஞான சுரூபனாக தட்சிணாமூர்த்தி போல காட்சி கொடுத்த வடிவம் வித்யாசாஸ்தா. இந்த வடிவத்தை புதன்கிழமை தோறும் வழிபடுவோருக்கு கல்வி அறிவு அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. காசியில் அந்தணரின் மகனை வதைத்த காசிராஜனின் புதல்வனை தண்டிக்க வேடுவ ரூபம் எடுத்து வரும் சாஸ்தா 48 நாட்கள் அவர்களை குடும்பத்தோடு சிறை வைத்து செய்த தவறை உணர வைத்து அருள்பாலிப்பார். மேலும் சிறுவயது முதலே தன்னையே நினைந்து திருமணம் செய்து கொள்ள ஏங்கிய காசிராஜனின் புதல்வி பிரபாவதியையும் மணந்து உயிரிழந்த அந்தணரின் மகனை உயிர்ப்பிக்க வைத்ததாக கூறுகிறது புராணம். பிரபாவதியை திருமணம் செய்தபின் மகன் சத்தியகனுடன் தர்மசாஸ்தா காட்சி தரும் கோலமே ஆரிய சாஸ்தா என அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் ஆரிய சாஸ்தா வடிவிலும் தர்மசாஸ்தா அருள்பாலித்து வருகிறார். மன்னவனே உண்மையுமை புரியுதப்பா, நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கே சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சாமி.